2024-25 ஆண்டின் பட்ஜெட்டிற்கான முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என கிரடாய் நிறுவனம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. ஒருங்கிணைந்த ஒற்றை ஆவண முறை அமலாக்கம் மற்றும் நடைமுறைக்கு மாறான மதிப்பீட்டு விகிதங்கள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2024-25 ஆண்டின் பட்ஜெட்டிற்கான முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என கிரடாய் நிறுவனம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்த நடைமுறை தொடர்வதால் தங்களின் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் பங்களிப்பு திறன் பாதிப்பதாக கிரடாய் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தமிழக அரசிடம் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் இது தொழில்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கிரடாய் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் நிதி செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எடுத்த முயற்சிகளும் தோல்வியடைந்ததாக குற்றம் சாட்டி 2024-25 ஆண்டின் பட்ஜெட்டிற்கான முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என கிரடாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி பல கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்துவிட்டோம் என வெற்றி விளம்பரம் செய்து வரும் விடியா திமுக அரசு தொழில்துறையினரின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காதது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது.